ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ நான் ராமேஸ்வரத்தில் பேசுகிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அடுத்து ராமேஸ்வரத்தில் என்னுடைய சொற்பொழிவு என்று அந்த சொற்பொழிவை முடிச்சுட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். 3ஆம் நாள் வழிபாடு அப்படின்னா அந்த நவராத்திரியில் 3ஆம் நாள் என்பது என்னென்னா இந்த சந்திரனை குறித்து வழிபடுறது. சந்திரகாந்தா அப்படிங்கிற அம்மனை அந்த உருவகத்திலே நாம் வழிபடக்கூடிய நாள். சந்திரனுக்கும் அம்மனுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னா, சிவபெருமான் சந்திரனை சூடிக்கொள்கிறார். ஏன்னா தட்சன் கொடுத்த அந்த சாபத்தினால மெலிந்து அப்படியே தேய்ந்து கொண்டே போன அந்த நிலவை சிவபெருமான் எடுத்து சூடிக்கொள்கிறார். உமையவள் சிவனில் பாதியாக வருகிற போது சந்திரனோட பாதி அமைப்பு உமையவனுக்கு கிடைக்கிறது. அதுதான் சந்திரகாந்தா வடிவம். இந்த வடிவத்திலே நாம் வழிபடுகிற போது இந்த அமைப்பிலே 3 கண்ணில் பாதி அம்பாளுக்கு கிடைக்கிறது. இந்த சந்திரனுக்குள்ளே சக்தி என்னென்னா 27 நட்சத்திரங்களோடு தொடர்பு உண்டு. அதனால் இந்த அன்னை வடிவமாக இருக்கக்கூடிய தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இதெல்லாம் சொல்லக்கூடியது அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது சந்திரன். இப்போ இந்த ஸ்ரீ சக்கரத்தில் 3ஆம் நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வழிபாடு. இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இந்த 3ஆம் நிலைக்கு என்ன பெருமை அப்படின்னா கேட்டிங்கன்னா, நாம் இந்த வழிபாட்டிலே தைரியத்தை கொடுக்கக்கூடியவள். பெண்கள் வழிபடுகிற போது மன தைரியத்தையும் தங்களை காத்து கொள்வதற்காகவும் எப்படி புலி தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்குமோ அதுபோல் பெண்கள் குடும்பத்தையும் கணவனையும் குழந்தைகளையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியவள் பெண். அவள் பலசாலியாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அதனால் அந்த பலத்தை மனோபலத்தை கொடுக்கக்கூடியது இந்த 3ஆம் நாள் வழிபாடு. அது மாதிரி இந்த அம்பாளுடைய இதோட அமைப்பு எப்படின்னா, ஒரு தோல் எப்படி புறத்தோற்றத்திலே நம்மை உடம்பை பாதுகாக்குதோ அது மாதிரி அம்பாள் தோற்ற பொலிவை கொடுக்கக்கூடியவள். அது மாதிரி வெளியிலேருந்து இந்த உடம்புக்குள்ளே எந்த தீய சக்தியும் இப்போ பார்க்க போனால் பாக்டீரியாவிலேருந்து எல்லாமே தோலை தாண்டி தான் உள்ளே போகணும். அப்படி அரணாக காக்கக்கூடியவள் அம்பாள். இது பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. எப்படின்னா ஆமைக்கு ஓடாக இருக்கிறது, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக தோல் இருக்கிறது. அப்படித்தான் அம்பாள் நம்மை காத்து வருகிறாள். பெண்களுக்கு தைரியத்தையும் மனோபலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் நாள் வழிபாட்டிலேயே நாம் சந்திரகாந்தாக பெண்ணை வர்ணித்து அந்த அம்பாளை வர்ணித்து வழிபாடு செய்கிறோம். ராமேஸ்வரத்தில் பார்த்த நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏன்னா அங்கே பொன்னிலால் செய்யப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரத்திற்கான பூஜையை நான் வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த வழிபாட்டை தான் அந்த அம்பாள் உருவத்தோடு அவங்களுக்கு காட்டியிருக்கேன்.